வாட்ஸ்அப் அப்டேட் ஆயிருக்கோ, யூடியூப் எப்படி அப்டேட் ஆயிருக்கோ, அது மாதிரி பெரியாரோட அப்டேஷன் கருத்து வரணும்னு சொன்ன மனுஷன் அப்பயே அவர் சொன்னார். இப்போ அவர் கடவுள் கொள்கை, பெண்ணியல் கொள்கை, அவர் பேசின 1000 கொள்கைகள் இருக்கட்டும், இன்னைக்கு வளர்ச்சிக்கு இன்றைய எல்லா படிப்புக்கு பெரியாருடைய சிந்தனைகள் எல்லாமே இந்த ஒரு விமர்சனங்கள் வைக்கப்படதான் வேண்டுமோ, அதுக்கு எதுக்கு இவ்வளவு கருத்தியல் யுத்தம், அதுக்கு எதுக்கு இவ்வளவு எதிர்ப்புகள்? இன்னைக்கு ஈரோட்டில் பாவம் எல்லா கட்சிகளும் ஒதுங்கி இருக்கும்போது அவர் மட்டும் போய் தைரியமாக நிற்கின்றார். அவரை இவ்வளோ அடிச்சு விரட்டியா அதை அவருக்கு 1008 விமர்சனங்களை வைத்து அவர் பல்முக தாக்குதலில் திக்குமுக்காட வைக்கக்கூடிய காரணங்கள் என்ன? இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பெரியாரை நீங்கள் படிக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு பெரியாரிசம் நன்றாக புரிந்து கொள்ளும் பெரியாரை கரைத்து கொடுத்து விட்டு இன்றைக்கு இருக்கிற மன உளவியலுக்கெல்லாம் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிக்கிட்ட பெரியார்தாசன் அவர்களே கடைசி காலத்தில் அப்துல்லா என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு முஸ்லிம் மதத்தை தழுவினார். எனக்கு இரையச்சம் விட்டது என்றார். பெரியார்தாசனோட மிகப்பெரிய அறிவாளிகளும் மிகப்பெரிய படிப்பாளிகளும் இங்கே யாரும் இல்லை. அதே பெரியாருடைய சொத்துக்களுக்கும் பெரியாருடைய வாரிசுடைமைக்கும் என்னால் வாரிசுடைமைனா உண்மையான வாரிசு என்னை கேட்டால் சீமான் என்றுதான் சொல்வேன். இது எந்த மேடையில் வேண்டாலும் சொல்லலாம் நண்பர்களே. உண்மையில் தன்னுடைய கருத்துக்கும் மறுப்பு கருத்தும் விமர்சன கருத்தும் பகுத்து ஆராய்ந்தும் அவருடைய இன்னமும் 50 வருஷமா அவருடைய கருத்துக்களை சுமந்து கொண்டிருந்தால் பெரியாரை தாண்டி சிந்திக்கக்கூடிய மனிதன் இந்த உலகத்தில் யாருமே வரவில்லை.